சிறியோர்களை பெரியோர்களை நீங்கள் அனைவரும் நம் கடவுளை புகழுங்கள். ஏனெனில் இதோ மீட்பும் வல்லமையும் நம் கடவுளின் ஆட்சியும் மெஸ்ஸியாவின் அதிகாரமும் வந்துவிட்டன. அல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து முதல் வாசகம். அந்நாள்களில் ஸ்தேவான் மக்களையும் மூப்பரையும் மறைநூல் அறிஞர்களையும் நோக்கி கூறியது, திமிர் பிடித்தவர்களே, இறைவார்த்தையை கேட்க மறுக்கும் செவியும் ஏற்க மறுக்கும் உள்ளம் கொண்டவர்களே, உங்களுடைய முதல்வர் போல நீங்களும் தூய ஆவியாரை எப்பொழுதும் எதிர்த்தீர்கள். எந்த
இறைவாக்கினரை தான் உங்கள் மூதாதையர் புகுத்தாமல் இருந்தார்கள். நேர்மையாருடைய வருகையை முன்னறிவித்தோரையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்பொழுது நீங்கள் இயேசுவை காட்டிக் கொடுத்து கொண்டு விட்டீர்கள். கடவுளின் தூதர்கள் வழியாய் தரப்பட்ட திருச்சட்டத்தை நீங்கள் பெற்றிருந்தும் அதனை கடைபிடிக்கவில்லை. இவற்றை கேட்டவர்கள் உள்ளம் கொதித்தெழுந்து அவரை பார்த்து பற்களை நடுவென கடித்தார்கள். அவரோ தூய ஆவியின் வலிமையை நிறைவாய் பெற்று வானத்தை உற்று நோக்கினார். அப்பொழுது கடவுளின் மாட்சியையும் அவர் வலப்பக்கத்தில் இயேசு நிற்பதையும் கண்டு, இதோ வானம் திறந்திருப்பதையும் மானிட மகனும் கடவுள் வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கிறேன் என்று கூறினார். ஆனால் அவர்கள் தங்கள் செவிகளை அடைத்துக் கொண்டு பெரும் கூச்சலிட்டு உருமிக்க அவர் மேல் பாய்ந்தார்கள். நகரத்திற்கு வெளியே இழுத்து கொண்டு போய் அவர் மேல் கல்லெறிந்தார்கள். சாட்சிகள் தங்கள் மேலுடைகளை சவுல் என்னும் இடையிலும் ஒப்படைத்தார்கள். அவர்கள் ஸ்தேவான் மீது கல்லெறிந்த போது அவர், ஆண்டவராகிய இயேசுவே, எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டார். பின்பு முழந்தாளிட்டபடி உரைத்த குரலில், ஆண்டவரே, இந்த பாவத்தை இவர் மேல் சுமத்தாதையும் என்று சொல்லி உயிர்விட்டார். ஸ்தேவானை கொலை செய்ததற்கு சவுலும் உடன்பட்டிருந்தார். ஆண்டவரின் அருள் வாக்கு. பல்லவி. உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாயிருக்கும், என்னை பாதுகாக்கும் வலிமைக்கு கோடையாயிருக்கும். ஆம், என் கற்பாறையும் கோட்டையும் நீரே. உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிறனாக இருவனாகிய ஆண்டவரே, நீரே என்னை மீட்டருளீர். நானோ பயனற்ற சிலைகளின் வழிபற்றோரை வெறுத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிறேன். உமது பேரன்பில் நான் களி கூறுவேன், அக்களிப்பேன். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உமது முகத்தின் ஒளியை அடியின் மீது வீசுபடி செய்யும். உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். மனிதரின் சூழ்ச்சி நின்று அவர்களை காப்பாற்றி உமது முன்னிலையில் மறைப்பினுள் வைத்துள்ளீர். நாவுகள் கிழக்கும் குசலில் நின்று அவர்களை பாதுகாத்து உமது கூடாரத்தினுள் வைத்து காக்கின்றேன். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். என்னிடம் வருபவருக்கு பசியைராது என்கிறார் ஆண்டவர்.
சொல்கிறேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல, வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருளுவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வு அளிக்கின்றது என்றார். அவர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசுவிடம், வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்றார். ஆண்டவரே அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாழ்கிறார். இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, உயிர்த்த இறைவனை நம்முடைய உள்ளத்திலே கொண்டிருக்கின்ற, நம்முடைய எழுத்திலே கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் பார்த்து இறைவன் கூறுகின்றார், வாழ்வு தரும் உணவு நானே. நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்வை கொடுக்கின்ற உணவாக, வாழ்வை கொடுக்கின்ற இறைவனாக நம் ஒவ்வொருவரிடம் இறைவன் இருக்கின்றார். அதனை விசுவாசித்து நாம் இவ்வுலகத்தில் வாழ்கின்றோமா? அவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தலைவராக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இறைவனாக கொண்டிருக்கின்ற பொழுது பல இக்கட்டான சூழ்நிலைகள் இருக்கும். அவமானத்திற்கு உள்ளாகுவார்கள். அதே நிலையில் துன்பத்தில் நாம் இருக்கலாம். இருந்தாலும் இறைவன் நம்மை பார்த்துக் கொள்வார். அவருடைய கையில் என் உயிர் இருக்கின்றது, அவருடைய கையில் என்னையும் என்னுடைய குடும்பத்தை முழுமையாக ஒப்படைக்கின்றேன் என்பதை யார் ஒருவர் இறைவனிடம் தம்மையே கையளிக்கின்றார்களோ அவர்கள் அனைவருமே இறைவனுடைய ஆசீர்வாதத்தை உணர முடியும் என்பதைத்தான் இன்றைய இறை வார்த்தை ஒவ்வொருவருக்கும் தெளிவுபடுத்துகிறது. இன்றைய முதல் வாசகத்தை நாம் பார்த்தோம் என்றால், திருத்துதர் பணிகள் எடுக்கப்பட்டது 7ஆம் அதிகாரம். இந்த 7ஆம் அதிகாரம் ஸ்தேவான் திருத்தொண்டர் அவர் மக்களையும் மூப்பர்களையும் மறைநூல் அறிஞர்களையும் நோக்கி மிக தெளிவாக கூறுகின்றார், திமிர் பிடித்தவர்களே, இறைவார்த்தையை கேட்க மறுக்கும் செவியும் ஏற்க மறுக்கும் உள்ளமும் கொண்டவர்களே, உங்களுடைய மூதாதையை போல நீங்களும் தூய் ஆவியாரை எப்பொழுதும் எதிர்க்கிறீர்கள். சில நேரம் நாம் எதிர்த்த நம்மை பார்த்தோம், தேவா தூய் ஆவினால் ஆட்கொள்ளப்பட்டு நம்மை பார்த்தோம் திமிர் பிடித்தவர்களே என்பார். நாம் எப்பொழுது இதை வார்த்தையை கேட்காமல் தூய் ஆவியின் வல்லமையினுடைய வாழ்வில் நடக்க அனுமதிக்காமல் இருக்கின்ற பொழுது நாம் திமிர் பிடித்தவர்களாகத்தான் இருக்கின்றோம். இன்று நம்மை நாம் செய்து பார்ப்போம். உயிர்த்த இறைவனை கொண்டிருக்கின்ற நாம் இந்த உலக நாட்டங்களை தேடி ஓடுகின்றோமா, அல்லது இறை வார்த்தையின்படி உண்மைக்கும் நேர்மைக்கும் சாட்சிய மகனாக மகளாக என்னுடைய குடும்பத்தில் நான் வாழ்கின்றேனா? இறைவனை மையமாக கொண்டிருக்கின்ற பொழுது நமக்கு எதிராக துன்பம் செய்பவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை தூய் ஆவியின் வல்லமை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பார் என்பதைத்தான் இன்றைய இறை வார்த்தை நமக்கு தெளிவுபடுகிறது. இந்த நாளில் இறைவனை தலைவராக, இறைவனை நம்முடையதாக கொண்டு இவ்வுலகத்தில் வாழக்கூடிய ஆற்றலை, அவருடைய வார்த்தைக்கு இணங்க வாழக்கூடிய ஆற்றலை இறைவன் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டுவதற்காகவும் இந்த திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். என்னுடைய ஆசீர்வாதமும் என்னுடைய அருளும் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் எப்போதும் இருப்பதாக.
மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து வெளியேற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளுமை வேண்டுகின்றோம். இப்பெருமகிழ்ச்சிக்குரிய காரணத்தை நீ தந்திருப்பதால் அதன் பயனாகி எல்லாமே எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டாடுகின்றோம். ஆண்டவரோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. நீங்கள் மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, காலத்தில் பெற்றுக்கொண்டதை எல்லாவற்றிற்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து வழியாக இந்த சிறப்பான காலத்தில் மைந்து வெளியாக வாழ்த்தி போற்றுவது மையாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்கக்கூடிய செயலாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து நம்மை கையளித்து உமது திருமுன் இடையராத பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியானவரை இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவரை என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆட்சிமிக்கோரும் அதிகாரமும் ஆட்சியை பாடி முடிவின்றி சொன்னதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, தேவையாகவே உதவி வேடத்திற்கு போற்று. ஆகவே ஆவியை பணிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு ஆண்டவரை கிறிஸ்துவினுடன் இரத்தமாகவே மாறுவதாக அவர் பாடுபடுவர்கள் தம்மை கையெழுத்த போது அப்போது இடத்திற்கு செலுத்ததை பெற்று தாம் சீடர்களுக்கு அளித்தவருக்கு உரியதாக நைவரும் இதிலிருந்து பெற்று விடுங்கள். ஏனெனில் உங்களுக்காக கையெழுத்துவிடும் என் உடல். அவருடைய பெயரெழுத்துவிட்டு எழுதியது கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்ததற்கு உரியதாக அனைவரும் இதிலிருந்து பெற்று வருகிறார்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கையின் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு பெற்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் விடும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் ஆண்டவரே, நீர் வருவனமும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாம் கிறிஸ்துவின் இறப்பினை கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தை மீன் கொள்ளிக்கும் கிண்ணத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமணத்திற்கு ஒளியும் புரிந்தவர்கள் ஏற்றுக்கொண்டு நடந்து செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் ரத்தத்தில் பங்குள்ள அனைவரையும் தூயாமையாக வந்து சேர்க்க வேண்டும் என்று அவர்களுடன் நின்று ஆடுகின்றோம். ஆண்டவரை உலகங்களை திரு அவையை எங்கள் திருத்தத்தை எங்கள் ஆய பேச்சின் துணையாய சிசிநாதன்மார் சதீஷ் எல்லா திறன்களையும் அனைவரோடு திரு அவையாக நிறைவேற செய்கிறோம். மேலும் வழித்தர்கள் கொள்ள எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் திருமணம் ஏற்றிடும். ஆண்டவரை எங்கள் அனைவரும் மீது வழக்கமாயிரும். கடவுளின் கண்டுதல் வரையா
இவர் வழியாய் இவருடையவர் எல்லாம் அல்ல இவனாகிய தந்தையே தூயாமையானவரே எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பெருங்கட்டில் அறிவிக்கப்பட்டிருப்படி நான் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகிலே எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று வருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரே, தீமைகளை திறந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கழித்தருளும் என்றாடையிற்று. உமது இரக்கத்தின் உதவியால் நாம் சிறந்த போது விடுதலை பெற்று யாதொரு கருதக்கும் பின்னே நடமாயிருப்பதாக நாங்கள் தினத்திற்கு பெறுவதற்காக இவைப்பாக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கின்றேன். என் அமைதியை உங்களுக்கு அழைக்கின்றேன். திருத்துதலுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை மாறாமல் திருவை நம்பிக்கைக்கு நோக்கி ஒரு திருவுள்ளத்திற்கு என்பதற்கு அமைதியை ஒற்றுமையை உழைத்திருக்கிறார் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய மேலோடு என்றும் இருக்கிறதாக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவம் போக்கும் இருளின் சமரியே, எம்மேல் இரக்கவையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் சமரியே, எம்மேல் இரக்கவையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் சமரியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் சிலை, இந்த உலகின் பாவங்களை போக்குவது சிலைகளுக்கு அழைப்பு பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோம். என் ஆண்டவரே, நீர் எழுந்திருந்தல்ல, நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
கிறிஸ்துவோடு நாம் இருந்தோமாய் கிறிஸ்துவோடு வாழ்வோம் என்பதே நாங்கள் உள்ள நம்பிக்கை. அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் புதுப்பிக்க திருவிழமான மக்களை கனிவுடன் கண்ணோக்கி உண்மை நிறைவேற்றும். அதனால் நாங்கள் ஆட்சிக்குரிய உடலில் அழிவற்றோடு உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஒரு விளையத்தில் ஹாரியும் மேபலும் இவர்கள் தன்னுடைய 36வது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் அனைவரும் விளைவுமாக தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காகவும் இறைவனை ஒவ்வொரு நாளும் நம்முடைய குடும்பத்தில் உணர வேண்டிய ஆற்றலை தூயாமை மனமினால் பெற்றுக்கொள்ள வேண்டுவதற்காகவும் சாமுவேல் ஜோசப் தன்னுடைய 23வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். மேலும் மேலே பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற அனைவரையும் தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக சிறப்பாக தெரிவிப்போம். பின்னுடைய தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று வருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட்டாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுத்தல்லும். ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசைப்பட்டோர் நீரே. புனித மரியாதைகளுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பில் வேண்டிக்கொள்ளும் வேண்டிக்கொள்ளும். தந்தைக்கு மகளுக்கு தூயாவிக்கு மகிமை உண்டவதாக. எப்போது இருப்பதாக. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் தந்தை மகன் தூயாவியார் உங்களை உங்கள் குடும்பத்தை உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள்.